الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال تعالى أيضا: ولولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. قال رسول الله صلى الله عليه وسلم: يقول الله عز وجل: الصوم لي وأنا أجزي به. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சங்கை வாய்ந்த பெருமக்களே, ஆரம்பமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் பிறகு உங்களுக்கும் நசீஹத் என்னும் நல்லுபதேசம் செய்கின்றேன். சங்கையான ஹிஜ்ரி 1446 ஆண்டின் 8வது மாதமாக விளங்கக்கூடிய ஷஅபான் என்னும் மாதத்தின் இறுதி ஜும்ஆவிலே இன்றைக்கு நாம் வீட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹு தஆலா நாடினால் இன்றைய மக்ரிபுக்கு பின்னால் முபாரக்கான ரமலானுடைய பிறையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பிறை தெரியும் பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு முதலாவது தராவியை தொழ இருக்கின்றோம். தவறும் பட்சத்தில் நாளை இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய பிறை முதலாவதாக இருந்து கொண்டிருக்கிறது. இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா புனிதமிக்க ரமலானை அடைந்து அந்த ரமலானில் தொய்வில்லாமல் எல்லா விதமான இபாதத்துக்களையும் செய்யக்கூடிய ஆற்றலையும் பேருதவியையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு ரமலானை சந்திக்கக்கூடிய நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸிற்கு ஏற்ப முத்தான 3 பகுதிகளை ரமலானுடைய மாதத்திலே நாம் சந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், மிகப்பெரிய ஒரு கிருபை என்றே நாம் சொல்ல வேண்டும். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வலுஹு ரஹ்மத்துன், முதலாவது பகுதி ரமலானுடைய முதலாவது பகுதி அது இறைவன் புறத்தில் இருந்து நமக்கு ரஹ்மத் இறங்கக்கூடிய ஒரு பகுதியாகும். வஅௌஸதுஹு மக்ஃபிரத்துன், அதனுடைய நடுப்பகுதி இருக்கிறதே அது இறைவன் புறத்திலிருந்து நமக்கான பாவ மீட்சியை, பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பகுதியாகவும், வஆகிருஹு இத்கும் மினன் நார், அதனுடைய இறுதி பகுதி நரகத்தை விட்டும் விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய பகுதி எனவும் நம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ரமலானை அடையக்கூடிய நாம் முதலாவது முத்தான முதல் 10 ரஹ்மத்துடைய 10 நாம் சந்திக்க இருக்கிறோம். எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் இறைவனுடைய ரஹ்மத் நமக்கு வேண்டும் என்று
விரும்பக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். யாரும் அவனுடைய ரஹ்மத் எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய எவருமே கிடையாது. அந்த ரஹ்மத் இல்லை என்று சொன்னால், அல்லாஹுடைய ரஹ்மத் நமக்கு இல்லை என்று சொன்னால், எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் எந்த ஒரு நேரத்திலும் செய்ய இயலாது என்பதை வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வான்மறையா குர்ஆனின் வசனங்களின் வாயிலாக பல இடங்களில் பலவாறாக அல்லாஹ் சொல்லி காட்டுவார். நான் ஏற்கனவே ஒரு ஜும்மாவிலே அது பற்றிய செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன். ஞாபகமூட்டுதலுக்காக இந்த இறைவசனத்தை உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன். பலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காசிரீன். உங்களுக்கு ஞாபகம் வரும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கிருபையும் உங்களின் மீது ஏற்படாமல் இருக்குமேயானால் லகுன்தும் மினல் காசிரீன், நீங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், லத்தபஅத்துமு ஷைத்தானு இல்லா கலீலா, அந்த இரண்டும் இல்லாமல் இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கிருபையும் உங்களின் மீது ஏற்படாமல் இருக்குமேயானால் லத்தபஅத்துமு ஷைத்தானு இல்லா கலீலா, உங்களில் குறைவானவர்களை தவிர மற்ற அனைவர்களும் ஷைத்தானின் அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஆக கண்ணியமானவர்களே, இறைவனுடைய அந்த ரஹ்மத்தின் காரணமாகவே ஒரு மனிதன் தௌபா செய்ய இயலும். நான் தௌபா செய்ய நாடுகிறேன், என்னுடைய உள்ளத்திலே நான் நினைக்கிறேன் என்றால் அந்த நல்ல எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் அதற்கு இறைவனுடைய ரஹ்மத்து வேண்டும். அதையும் அல்லாஹ் இன்னொரு வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுவார். தௌபா செய்கிறேன் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேண்டும். ஒரு மனிதன் ஜக்காத்து வழங்க வேண்டும் என்று எண்ணுகிறான் என்றால் அதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். ஜக்காத்து கொடுக்க மறுக்கிறான் என்று சொன்னால் அவனின் மீது ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்று பொருள். இதற்கெல்லாம் வரலாற்றிலே வாகான ஏராளமான செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தும். அப்போ ரஹ்மத் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பதனை நாம் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட ரஹ்மத்! உலகத்திலே எந்த ஒரு செயல்பாடும் செய்ய வேண்டாம், எந்த ஒரு இபாதத்தும் செய்யாமல் ஒரு 3 விஷயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நன்மையை தரக்கூடியவனாக இருக்கிறான். ஒன்றுமல்ல, வெறுமனே நாம் பார்க்கக்கூடிய பார்வை, ஒரு 3 பார்வைக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்கு நன்மைகளை பதிவு செய்கிறான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அந்த பார்வையை காரணமாக ஆக்குகிறான். முதலாவதாக, இறை இல்லமாம் புனிதமிகு கஅபத்துல்லாஹ் ஷரீஃபை ஒரு மனிதன் பார்க்கிறான் என்று சொன்னால் அவன் பார்க்கக்கூடிய அந்த முதல் பார்வையில் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிப்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இரண்டாவதாக குர்ஆன், அதை ஓத வேண்டாம், வெறுமனே பார்த்தாலே அல்லாஹ் தஆலா அதற்கும் நன்மையை பதிவு செய்கிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மூன்றாவது சொன்னார்கள், தாய் தந்தை இருவரையுமோ அல்லது இருவரில் ஒருவரையோ ஒரு மனிதன், ஒரு பிள்ளை கருணை பார்வை கொண்டு பார்க்கிறான் என்று சொன்னால் அந்த பார்வைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். இதுவெல்லாம் அல்லாஹ் நம்மின் மீது செய்திருக்கக்கூடிய கிருபை, அதுதான் ரஹ்மத். அந்த ரஹ்மத் இல்லையானால் நம்முடைய நிலை என்னாகும்? முதல் பார்வை கஅபத்துல்லாஹ், அந்த கஅபத்துல்லாஹ் ஷரீஃபில ஒவ்வொரு நாளும் 120 ரஹ்மத்துக்களை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். ஒன்றல்ல, இரண்டல்ல, நாளொன்றிற்கு 120 ரஹ்மத்துக்களை அல்லாஹ் அந்த கஅபத்துல்லாஹ்வில் இறக்குகிறார்.
இறக்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த ரஹமத்துக்களை அங்கு இருப்பவர்களில் 3 பிரிவினர்களுக்கு அல்லாஹ் பிரித்து கொடுக்கிறான். முதலாவது 60 ரஹமத்துக்களை இறையில்லமாம் கஅபத்துல்லாவை யாரெல்லாம் தவாஃப் செய்கிறார்களோ, வலம் சுற்றி வருகின்றார்களோ, அவர்களுக்கு 60 ரஹமத்துக்களை அல்லாஹ் வழங்குகிறான். அதன் பிறகு அங்கே தொழுகையில் ஈடுபடக்கூடிய தொழுகையாளிகளுக்கு 40 ரஹமத்துக்களை அல்லாஹ் வழங்குகிறான். மீதம் இருக்கக்கூடிய 20 ரஹமத்துக்களை வெறுமனே அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பங்கிட்டு கொடுக்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஒரு சொல் சொல்லப்படுகிறது, மீதி இருக்கக்கூடிய 20 ரஹமத்துக்களில் 19 ரஹமத்துக்களை அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கு, இபாதத்துக்களில் ஈடுபடாத மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். அந்த மீதி ஒரு ரஹமத்தை உலகில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களின் மீதும் அல்லாஹ் இறக்குகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். அப்போ ரஹமத் அல்லாஹ்வின் புறத்தில் இறங்கக்கூடிய ரஹமத் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் இறங்கி கொண்டிருக்கிறது இந்த பூமியில். அந்த ரஹமத் இல்லை என்று சொன்னால் ஒரு கால்நடை பிராணி தன்னுடைய கன்றுக்கு பால் கொடுக்காது. அதற்கு குதிரையை ஒப்பிட்டு சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு குதிரை தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுக்கும் பொழுது அதனுடைய கால் குழம்பு தன் குட்டியின் மீது பட்டுவிடாமல் இருப்பதற்காக அந்த குதிரை தன்னுடைய காலை ஒரு வகையாக உயர்த்தி கொள்ளுமா அந்த கன்று பால் குடிக்கும் பொழுது. இதுதான் இரக்கம். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இரக்கத்தன்மையை பற்றி, உங்களில் ஒரு தாய் ஒரு போரில ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தேடி அலைகிறாள். காணாமல் போன குழந்தையை தேடி அலையும் பொழுது ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையை பெற்றுக்கொள்கிறாள். அதை வாரி அணைத்து தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து முத்தமாறி பொழிகின்றாள். இதை பார்த்துவிட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபிகளிடத்திலே, இந்த தாய் அவளுடைய குழந்தையை நெருப்பில் இடுவதற்கு அவள் முன் வருவாளா என்று கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், அவள் முன் வரமாட்டாள் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதே போன்று 70 அன்னையர்களின் பாசத்தை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அடியார்களின் மீது அதிகமான பாசமுள்ளவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் சிந்திக்கிறோம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மலை போன்று பொழியக்கூடிய ரமலானின் முதலாவது 10 நாட்களை இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் சந்திக்க இருக்கிறோம் என்றால், அந்த ரஹ்மத்தான அந்த பகுதியை நாம் எந்த அளவிற்கு வகையோடு பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த வகையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தராவீஹுடைய தொழுகையில் ஒவ்வொரு 2 ரக்அத்திற்கு பிறகும் நாம் அந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவர்களாக நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பெருமக்களால். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இரக்கமுள்ளவர்கள் எல்லாம் இரக்கமுள்ளவனே, எங்களின் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக என்ற ஒரு துஆவை அந்த தராவீஹ் தொழுகையிலே நாம் 20 ரக்அத்துக்களும் முடியும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு 2 ரக்அத்துக்கள் முடியும் பொழுதெல்லாம் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் அதை விளங்கி கேட்கிறோமா அல்லது விளங்காமல் கேட்கிறோமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அதை விளங்கி கேட்க வேண்டும். அந்த ரஹ்மத்தினுடைய தன்மையை விளங்கி நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுதுதான் அந்த துஆ ஒரு உயிரோட்டமான ஒரு துஆவாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல்
சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் பொழுதெல்லாம் அந்த ரமலானுடைய மாதத்திலே ரஹ்மத்தை நாம் இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பர்லான தொழுகையின் முடிவிலே நாம் கேட்கப்படக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே எல்லா விதத்திலும் நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய வழிவகைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வகையாக சொல்லித் தந்திருக்கின்றார்கள். ரமலானுடைய மாதத்தின் வருகைக்காக வேண்டி சொர்க்கலோகம் அலங்கரிக்கப்படுகிறது, வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது, அட்டூழியம் செய்யக்கூடிய சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்றெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்று சொன்னால், இதையெல்லாம் நமக்கு ஏன் சொல்லித் தந்திருக்கிறார்கள்? இப்படியெல்லாம் வழிவகைகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்காக ஏற்பாடு செய்து தந்திருக்க, நீங்கள் அந்த நல்ல நாட்களை நீங்கள் தீய காரியங்களிலே ஈடுபட்டு அதை கைவிட்டு விடாதீர்கள், அதை வீணான முறையிலே கழித்து விடாதீர்கள், அதை வகையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற நல்ல நோக்கத்திலே தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஹதீஸ்களை நமக்கு ஏராளமாக சொல்லித் தந்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் தெரியும், நான் ஆரம்பமாக ஓதி காண்பித்த அந்த வசனம், அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் முத்தகீன்களாக ஆகும் பொருட்டு, நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகும் பொருட்டு உங்களுக்கு முன்வாழ்ந்த சமூகத்தினர் மீது நோன்பு எப்படி கடமையாக ஆக்கப்பட்டதோ அதே போன்று உங்களின் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் சொல்லிட்டார். அப்ப நோன்பிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் என்ன? முத்தகீன்களாக ஆக வேண்டும், இறைவனை பயப்படக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நோன்புக்காக மட்டும் நாம் நம்முடைய பயபக்தியை காட்டினால் போதாது. எத்தனையோ பள்ளிகள் தோறும் நாம் பார்க்கலாம், ரமலானுடைய முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரை அதிகமான நபர்கள் பள்ளிக்கு வருகை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுவெல்லாம் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் யாருக்காக அந்த நல்ல காரியங்களை நாம் செய்தோம்? அந்த ரமலானுடைய மாதம் எல்லா வகையிலும் பரக்கத் செய்யப்பட்ட மாதம். அந்த பரக்கத்துக்களை நாம் முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும், அதனுடைய நன்மைகளை நாம் முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸௌமு ஜுன்னா என்ற அந்த ஹதீஸுக்கு ஏற்ப நோன்பு நமக்கு கேடயமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும், அஸ்ஸௌமு லீ நோன்பு எனக்காக இருக்கிறது, வஅனா அஜ்ஸி பிஹி நானே அதற்கு கூலியாக இருக்கிறேன், நானே அதற்கு கூலி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அவைகளை நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் ரமலானுடைய மாதத்தில் நாம் நல்ல அமல்களை செய்ய நாம் முன்வருகிறோம் என்று சொன்னால், அது ஆண்டு முழுவதும், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஆயுள் முழுவதும் அதே நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பதற்கு நாம் முயல வேண்டும். அல்லாஹ் சொல்கிறானே, வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியே என்று அழைத்து சொல்லுகிறான் அந்த இறைவசனத்தை. வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். நபியே, உமக்கு உறுதியான மரணம் உங்களிடத்திலே வரும் வரை உங்களுடைய ரப்பை நீர் வணங்குவீராக. இது நபிக்கு சொன்ன வார்த்தை மட்டுமா? நபிக்கு மட்டுமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறான்? நபிக்கு சொல்வதை போன்று ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அல்லவா? நானும் நீங்களும் சேர்ந்ததுதானே சமுதாயம். அவர் ரமலானில் நாம் நேரத்தை
காலத்தை நாம் ஒதுக்குகிறோம் இறை வணக்கத்திற்காக வேண்டி. அது ஏன் அதற்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையில் நமக்கு ஏன் நம்மிடத்திலே வருவது இல்லை? அப்ப அல்லாஹ்வை நாம் ஏமாற்றுகிறோம் அல்லவா ரமலானுடைய மாதத்தில்? சங்கையானவர்களே, உதாரணத்திற்கு சொல்வதையானால் நம்முடைய ஊரிலே புகாரி ஷரீஃப் நடந்தது அல்லவா? ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் நேர்ச்சை வாங்குவதற்கென்று எத்தனை நபர்கள் வந்தார்கள் பள்ளிவாசல். அதற்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கி வருகிறார்கள் அல்லவா? தொழுகைக்கு ஏன் வருவதில்லை? அப்ப தொழுகையிலும் தொழுகைக்கு பின்னாலும் நேரத்தை கொடுத்தால் வருவார்கள். அதுதானே யதார்த்தமான விஷயம், அன்பாக இருக்குது. அப்ப அல்லாஹ்வை ஏமாற்றக்கூடிய ஒரு தன்மையாக அல்லவா என்று நாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை. அல்லாஹ்வை ஏமாற்றினால் நாம் ஏமாற்றப்படுவோமா இல்லையா அது இப்ப தெரியாது, நாளை மறுமையிலே தெரியும். அல்லாஹ் சொல்வார் அல்லவா சூரத்து தாஹாவிலே ஒரு இறைவசனத்திலே அல்லாஹ் சொல்வான், அதாவது நாளை மறுமையிலே மனிதர்கள் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். சில மனிதர்கள் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். அப்ப அந்த குருட்டு தன்மை உள்ளவர்கள் கேட்பார்களாம், யா அல்லாஹ், உலகத்திலே நான் பார்வையுள்ளவனாக இருந்தேன், இங்கே ஏன் நீ என்னை குருடனாக எழுப்பினாய்? ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. அப்ப அல்லாஹ் சொல்வானா, இதே போன்றுதான் நம்முடைய வசனம் உன்னிடத்திலே வந்தது, அப்பொழுது நீ அந்த வசனத்தை உன்னுடைய புறமுதுகுக்கு பின்னால் ஆக்கி கொண்டாய், நீ அதை அல்ல தட்டி விட்டாய், நீ அதை எடுத்து நடக்கவில்லை, நீ அதை ஒதுக்கி நடந்தாய். எனவே நீ இப்பொழுது ஒதுக்கி கண் பார்வை இருந்தும் நீ அன்றைக்கு என்ன செய்தாய்? அதை பார்க்காமல் இருந்து விட்டாய். எனவே நீரும் இங்கே உதாசீனப்படுத்தப்படுகிறாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கேள்விக்கு பதில் சொல்வான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இதுதான் நாம் ஏமாற்றப்படக்கூடிய விஷயம். அல்லாஹ்வை ஏமாற்றினால் அல்லாஹ் நாளை நம்மை ஏமாற்றுவான். அந்த ஏமாற்றத்திலிருந்து நாம் தப்பிக்க இயலாது. நாம் அல்லாஹ்வை ஏமாற்றுவதால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. மாறாக நாளை மறுமையிலே அது நமக்குத்தானே நஷ்டமாக அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ ஆரம்பத்தில் சொன்ன அந்த ரஹ்மத்துடைய விஷயத்திற்கு வருவோம். இந்த ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால்தான் நாளை நாம் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும். அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கிருபையும் இல்லாமல் ஒரு மனிதன் சொர்க்கம் கூட நுழைய முடியாது என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இறை வசனத்தின் வாயிலாக சொல்கிறான். அதே போல நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காஸிரீன், அதே போல லத்தபஅத்தும் ஷைத்தானு இல்லா கலீலா, அதே போன்ற வார்த்தைகளை போட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று அல்லாஹ் சொல்வார். அதற்கு ஒரு வரலாற்று நிகழ்ச்சியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள். பனீ இஸ்ரவேலர்களில் ஒரு இறைநேசர், ஒரு வணக்கசாலி இருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஆயுட்காலம் 500 ஆண்டு காலம். அந்த 500 ஆண்டு காலமும் அவர் இறை தியானத்திலேயே கலக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறார் என்றால், 4 புறமும் கடலால் சூழப்பட்ட ஒரு மலை. அந்த மலை உச்சியிலே தனக்கான ஒரு தவ ஆலயத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்கே அவர் இறை தியானத்திலே, இறை வணக்கத்திலே மூழ்கி இருக்கிறார். ஒவ்வொரு நாள் மாலையிலும் மலை அடிவாரத்திற்கு வருவார். சுற்றுச்சூழ கடல் உப்பு நீராக இருந்த போதிலும் அல்லாஹ் அந்த மலை அடிவாரத்திலே அவருக்கான ஒரு மதுரமான ஒரு நீரோட்டை ஒளித்தோடு செய்திருக்கிறான். அந்த நீரோடையின் அருகாமையில ஒரு மாதுளை மரத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு நாள் மாலையிலும் அவர் இறங்கி வருவார். அந்த மாதுளை கனியை புசிப்பார்.
தண்ணீரை அருந்துவார், தன்னுடைய சுய தேவைகளை முடித்துக் கொண்டு மீண்டும் மலை உச்சிக்கு சென்று இறை தியானத்திலே மூழ்கி விடுவார். இப்படி இருக்கும் பொழுது அவருடைய அந்திம காலம், கடைசி காலம் நெருங்குகிறது. அது அவருக்கு விளங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். யா அல்லாஹ், ஒரு 3 விதமான துஆவை செய்கிறார். யா அல்லாஹ், என்னுடைய உயிரை மலக்குல் மௌத் கைப்பற்ற வரும் பொழுது நான் உனக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும். முதலாவது துஆ. இரண்டாவது, என்னை அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கபரிலும் உனக்கு சஜிதா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை எனக்கு தர வேண்டும். மூன்றாவது துஆ, நாளை மறுமையில் அதே சஜிதாவுடைய நிலையில் என்னை உயிர்ப்பித்து எழுப்ப வேண்டும். இந்த 3 துஆவையும் அவருடைய விஷயத்திலே அல்லாஹ் கபூல் செய்தார். இதை வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சொல்லுகிறார்கள். சொன்னார்கள், அவர் கேட்ட முதல் துஆவிற்கு ஏற்ப மலக்குல் மௌத் அவருடைய சுஜூதுடைய நிலையிலே தான் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. ஒவ்வொரு முறை இந்த உலகத்திற்கு நாங்கள் வரும் பொழுதெல்லாம் அவருடைய கபரில் அவர் சஜிதாவுடைய நிலையில் இருப்பதை நாங்கள் பார்த்தோம் என்று வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நாயகத்திற்கு சொல்லுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் அதே நிலையில் அவரை எழுப்பப்படும் பொழுது அன்று நடக்கக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னேற்பாடாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கிறார். கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நேரத்தில் இவருடைய முறை வரும் பொழுது அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளையிடுகிறான், என்னுடைய இந்த அடியாரை என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இப்ப இந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தின் காரணமாக நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் 500 ஆண்டு காலம் உலகத்திலே நான் உன்னை வணங்கி வழிபட்டிருக்கிறேனே, அந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லவா என்னை நீ சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல கட்டளையிட வேண்டும். மாறாக உன்னுடைய ரஹமத்தை கொண்டு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறாயே, என்ன நியாயம் என்று கேட்க, அல்லாஹ் ரோஷக்காரன் அல்லவா, அல்லாஹ் உடனே மலக்குகளுக்கு அடுத்த கட்டளையிடுகிறான், இவரை நரகத்திற்கு எடுத்து செல்லும். இப்ப துணிகிறார், யா அல்லாஹ் இந்த நரகத்தில் போடுறாத, உன்னுடைய கருணையை கொண்டு நான் இருக்கிறேன் சொர்க்கத்திற்கு போறேன், இல்லை நரகத்தில் போறாங்க. மீண்டும் அல்லாஹ் கூப்பிட்டு அனுப்புகிறான். அவருடைய அந்த ஆமாலுன் நாமா என்னும் பட்டோலையை கணக்கு பார்க்க சொல்கிறான் அல்லாஹ். மலக்குமார்கள் பார்த்துட்டு சொல்றாங்க, 500 ஆண்டு காலம் இவர் வணக்க வழிபாடுகளில் மூழ்கி இருந்தால் நன்மையெல்லாம் இருக்குது. இந்த நன்மையெல்லாம் எதற்கு சமமாக ஆகிவிட்டது என்றால், உன்னுடைய அருளாக விளங்கக்கூடிய கண் பார்வை இருக்கிறதே, அந்த ஒரு கண் பார்வைக்கு 500 ஆண்டு கால இபாதத்து சரியா போச்சு ரஹ்மானே. இது அல்லாமல் ஏராளமான உன்னுடைய அருள் நியமத்துகள் இவரின் மீது மலை போல் இருந்து கொண்டிருக்கிறது, அவரிடத்தில் எந்த நன்மையும் இல்லை என்று கணக்கு சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, இப்ப நம்ம வாழ்க்கையை பற்றி சிந்திக்கணும். 500 ஆண்டு காலம் இபாதத்தை தவிர வேற எதுவுமே அவர் செய்யல, பாவமே செய்யவில்லை என்றாலும் அவருடைய கண் பார்வை ஒன்றுக்கு அந்த இபாதத்துக்கள் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்னா, சதா சர்வகாலமும் பாவங்களிலேயே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிலை என்ன? பார்வை அல்லாஹ்வுடைய நிஅமத், செவிப்புலன் கேட்கும் தன்மை அல்லாஹ்வுடைய நிஅமத், பேசக்கூடிய ஆற்றல் தந்த நாவு, உதடு, அதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய பற்கள், கை, கால், அவயங்கள் அத்தனையும், உடம்பில் ஓடக்கூடிய இரத்த நாளங்கள் ஓடக்கூடிய அந்த நரம்புகள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய நிஅமத். உடல் நரம்பு எவ்வளவு பெரிய நிஅமத் தெரியுமா? இந்த உலகத்தை 3 சுற்று சுற்றிடலாம். அந்த நரம்பை கொண்டு பூமியை 3 சுற்று சுற்றி விடலாம் என்பதாக சொல்லுகிறார்கள் அறிஞர் பெருமக்கள். அவ்வளவு நீளமான நரம்பு படலங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய நிஅமத். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நம்ம ரமலானுடைய மாதத்திலே நாம் பார்ப்போம். அப்ப ரஹ்மத் எவ்வளவு தேவையான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம்
சிந்தனை செய்து பார்த்து அந்த ரஹ்மத்தை வல்லோன் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. ரமலானை அடைந்து நல்ல பல இபாதத்துக்களை செய்து தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் நல்ல அமல்களை செய்யக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக.